மரியம்ங்கிறவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், பிரசவித்தவுடன் ஏற்படக்கூடிய இரத்தம் மாதவிடாயாக கருத வேண்டுமா? சிலருக்கு 20-30 நாட்கள் வரை இரத்தப்போக்கு இருந்து கொண்டே இருக்கும். அத்தனை நாட்களுக்கும் தொழாமல் இருக்க வேண்டுமா? அல்லது புகாரி 228 325 ஹதீஸின்படி செயல்பட வேண்டுமா கேட்குறாங்க. அதாவது அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டால், ஒரு பெண்மணி ரசூல்லாட்ட வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு மாதவிடாய் வருது, வந்துச்சுன்னா அது நிற்கவே மாட்டேங்குது, மாதம் முழுசும் வந்துக்கிட்டே இருக்குது, நான் தூய்மையாவதே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் நான் வந்து தொழுகிறதா தொழுவாமல் இருக்கிறதா, எதை மாதவிடாயின்னு எடுத்துக்கொள்வது, எதை வந்து நான் வந்து தொழுவதற்குரிய நாளாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கேட்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ இந்த நோய் வரும், இது ஒரு நோய், இது மாதவிடாய் கிடையாது. மாதவிடாய்னா அந்த 5 நாள் 10 நாள் 7 நாள் தான் வருமே தவிர அது மாதமெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காது. அது மாதவிடாய் கிடையாது, அது நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு நோய். அதனால நீ வழக்கமாக ஒரு மாதவிடாய் அதுக்கு முந்தி நோய் வருவதற்கு முன்னாடி வந்திருக்கும்ல, அந்த கணக்குப்படி உள்ள நாட்களை, அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் மாதவிடாய் வர்றது வழக்கம் என்றால், இப்போவும் ஏதோ ஒரு 5 நாள் நீங்கள் கணக்கு பண்ணி என்ன செய்யணும், இது மாதவிடாய், இது நோயாக உள்ளது என்று கணக்கு பண்ணி அந்த 5 நாள் தொழுகையை நீங்கள் விட்டுருங்க. அதுக்கு பிறகு உள்ள 25 நாள் தொழுகை என்ன செய்யுங்க, நீங்கள் அந்த ரத்தம் வந்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, அதை தொழுதுருங்க, நான் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செஞ்சுக்கிறேங்க அப்படின்றது அவங்க சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஹதீஸ். 228 325 ஹதீஸுங்கிறதுல அந்த விவரம் தான் இருக்கிறது. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இது மாதவிடாய்க்கு அந்த ஹதீஸில் இருக்கிறது, பிரசவம் ஆன பிறகு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்க, அதுக்கு என்ன சட்டம், 20 நாள் கூட வந்து விடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. மாதவிடாய் என்பது அது மாதம் வரக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாஹ் செஞ்ச ஒரு ஏற்பாடு. அது வந்து அந்த மாதம் முழுசும் வரும் என்று சொன்னால் அதில் அது மாதவிடாய் இல்லைன்னு நல்லா விளங்குது. மாதவிடாய் அல்லாத ஒரு நோய் வாய்ப்பட்டு தான் அது வருதுன்னு விளங்குறது. பிரசவத்தீட்டு என்பது காலமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். பிரசவத்தீட்டு என்பது சிலருக்கு 5 நாளில் வரலாம், சிலருக்கு 10 நாளில் இருக்கலாம், 20 நாள் கூட இருக்கட்டுமே, ஒரு குறிப்பிட்ட நாளில் இது முடிந்து விடும். அது முடிவே இல்லாமல் பல மாதங்கள் வருதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு இருந்தால் மட்டும்தான் அது நோயினால் வருதா அல்லது பிரசவத்தினால் வருகிறதா என்ற ஒரு பிரச்சனை வரும். அப்போ 20 நாள் வந்துச்சுன்னா 20 நாள் அந்த தொலை விட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இப்படி தொழுவீங்க, அந்த ரத்தப்போக்கு இருந்து கொண்டிருக்கும்போது தொழுக முடியாது. நோயின் காரணமாக அப்படி ரத்தப்போக்கு வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த சலுகை. இது வந்து நோயின் காரணமாக வருதா பிரசவத்தின் காரணமாக வருதா? பிரசவத்தின் காரணமாக வருது. அப்போ பிரசவத்தின் காரணமாக 20 நாளோ 30 நாட்களை வரைக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை, இருக்கான்னு தெரியலை. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த எவ்வளோ காலம் வருது அவ்வளோ காலத்துக்கு இந்த சலுகை தானே. அது போக இது சம்பந்தமாக இன்றைக்கு வந்து மருத்துவர்கள்ட்ட நம்ம இது செய்யலாம், நீங்கள் விளக்கம் கேட்கலாம். இது ஒரு 30 நாளாக வந்துக்கிட்டே இருக்குங்க, இது என்னன்னு கேட்டிங்கன்னா அது மாதவிடாய் அல்ல, வேறு ஒரு பிரச்சனையினால் உங்களுக்கு ஒரு நோயினால் அது வருது என்று, அது நோயினால் என்று உறுதிப்படுத்தப்படும்னு சொன்னால் நம்ம அந்த ஹதீஸ் படி நீ அப்படி எடுத்துக்கலாம். அதை பிரசவத்தீட்டுக்குரிய நாள் போகாது, இத்தனை நாள் இவ்வளோ நாளைக்கு தான் வர்ற வாய்ப்பு இருக்குது, இது அதிகமாக இருக்கிறதுனால இது மாதவிடாயில் இது பிரசவத்தீட்டில் வராது, ஏதோ ஒரு உடம்புல ஒரு நோய் இருக்கிறது, நோயின் வெளிப்பாடாகத்தான் வருதுன்னு வந்தால் மட்டும்தான் இந்த மாதவிடாய் சம்பந்தமான ஹதீஸுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல ஒரு தீர்வு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த பிரசவத்தீட்டுங்கிறது வந்து கொஞ்சம் நாள் அதிகமாக வருது, அவ்வளோதானே. சிலது 3 நாளில், சிலது 5 நாள், சிலது 10 நாள் வருதுன்னு வைங்க. ஆனால் 30 நாள் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க, வருமானு நமக்கு தெரியல, அதை விசாரிச்சுக்கிறங்க, தெரிஞ்சவர்கள்ட்ட மருத்துவர்கிட்ட கேட்டுக்கிறங்க. அப்படி வந்தால் கூட அதுக்கு பிறகு நின்றும்ல, அதுக்கு பிறகு நின்று கொள்ளக்கூடியதாக இருக்குமே, ஆனால் அது பிரசவத்தீட்டுன்னு தானே அர்த்தம். அது ஒருத்தருக்கு 3 நாள் வந்து அவர் 3 நாள் தொழுவ மாட்டார், 10 நாள் வந்து 10 நாள் தொழுவ மாட்டார். அது வந்து நாளை வந்து நிர்ணயித்து கொடுக்கப்பட்ட சட்டம் இல்லை, இரத்த போக்கை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு சட்டம். அது எவ்வளோ நாளைக்கு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும்.